2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுதல் நடைபெறப் போகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட தேர்தல் நாள், அதற்காக நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். இந்த நாளில் கூட நம்ம அதற்காக மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் 18ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. இப்போ ஜெபம் பண்ணுறவங்க சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இப்போ தேர்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், எலெக்ஷன் நடைபெற வரையிலும் ஜெபம் பண்ணணும். அடுத்து ஓட்டு என்ற வரையில் என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். சில ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார், சில ஜெபத்திற்கு சில மாதங்கள் ஆகும், சில ஜெபத்திற்கு சில வருடங்கள் ஆகும். ஆனால் ஜெபம் பண்ணுறதை நம்ம நிறுத்திடக்கூடாது. அதனுடைய பதிலை பெறுகிற வரையில் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே ஒரு உவமையாக இயேசு சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அதே பட்டணத்தில் ஒரு விதவை பெண் இருக்கிறார். இந்த விதவை பெண்ணுக்கு விரோதமாக ஒருவர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த விதவை பெண் என்ன செய்கிறார்னா, அந்த நியாயாதிபதி இடத்துல போய் முறையிடுறாள். நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்ககிட்ட போய் தொடர்ந்து போய் முறையிடுகிறாள், நியாயம் செய்ய வேண்டும் என்று. அடிக்கடி அலட்டி கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி போய் சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தார். அவருக்கு செய்கிறக்கு மனதில்லை. ஆனாலும் இந்த பெண் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருந்ததுனால இந்த நியாயாதிபதி நியாயம் செய்தார். இப்போ இதே போல் நாம் தொடர்ச்சியாக ஆண்டவர் இடத்துல எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறோம். இன்னும் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் தமிழ்நாட்டில் அவருக்கு பிரியமானவர்களை தேர்ந்தெடுக்க அவர் செய்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ ஜெபம் என்பது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. ஜெபம் பண்ணும் பொழுது கவலையற்றவர்களாக நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு என்ன செய்யணும், நம்ம சொல்கிறவங்களாக தெரியப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியமானாலும் சரி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தெரியப்படுத்தணும். இப்போ இந்த மாதிரியாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயம் அதை கேட்பார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தில் நடைபெற போகிற தேர்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் முழு இந்திய தேசத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தில் தேர்தல் அதிகாரியாக அர்ச்சுனா பட்நாயக் அவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் நம்முடைய முழு தமிழகத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறாங்க. இவங்க தான் தேர்தலை கவனிக்கிறவங்களாக இருப்பாங்க, தேர்தலுக்கான காரியங்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க. எந்தெந்த இடத்துல பூத்து வைக்கணும் இருக்கணும் எல்லாவற்றையும் இவங்க அறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அசம்பாதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க பல பிரயாசப்பட்டு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லை, அநேக இடங்களில் தேர்தலுக்காக காவல்துறையில் நிற்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தேர்தல் அதிகாரிகள் அந்தந்த பூத்துகள் அந்தந்த இடங்களுக்கெல்லாம் வருவாங்க. தேர்தல் நாளன்று அங்கங்கே அரசு ஊழியர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து செயல்படுவாங்க. இதை கவனிக்கிறதுக்காக கட்சிக்காரங்க அந்த பூத்து இருக்கிற இடத்துல இருப்பாங்க, அந்த பேப்பர்லாம் பார்ப்பாங்க, டிக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்க நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாரும் ஒரு சார்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அரசு வேலை பார்க்குறவங்களும்
நியாயமாக செயல்படணும், கடமையை செஞ்சுட்டு போயிடணும், அந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா எங்களுடைய இந்திய தேசத்தில் அப்பா பொறுப்பாக இருக்கிற ஞானேஷ்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இவங்க தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறாங்க அப்பா. இவங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே கண்காணித்துட்டு இருப்பாங்க. தேர்தலுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் உண்டோ அது எல்லாவற்றையும் இவங்க கட்டளையிடுறவங்களாக இருப்பாங்க, இவங்க செயல்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க ஆண்டவரே. இவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஞானேஷ்குமார் அவங்க சொல்கிறதுக்கு ஆண்டவரே, அரசு ஊழியர்கள் பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா சரியாக செயல்பட உதவி செய்யுங்க அப்பா. எங்களுடைய தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். தலைமை தேர்தல் அதிகாரியாக திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா மாவட்டத்துக்கும் ஆண்டவரே இவங்க தான் பொறுப்பு கர்த்தாவே. எல்லா மாவட்டத்துலேயும் மிஷின் பெட்டி போகுதா வருதா, எலெக்ஷன் எப்படி நடக்கிறது எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, பணங்கள் ஆண்டவரே 50,000 மேலே கொண்டு போனால் அதெல்லாம் பிடிக்கிறது, அதெல்லாம் நியூஸ் இவங்களுக்கு போகும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, இவங்க ஆண்டவரே கடமையை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. தேர்தல் ஓட்டு எண்ணுகிற வரையில் ஆண்டவரே இவங்க பொறுப்பில் தான் ஆண்டவரே எல்லாம் காணப்படுகிறதா இருக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து ஆண்டவரே விசாரித்து எப்படி செயல்படுறாங்க என்றெல்லாம் ஆண்டவரே கேட்டு இவங்க அறிஞ்சு செயல்பட உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நாளில் ஆண்டவரே, ஓட்டு நாளில் ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே அரசு வேலை செய்கிறவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது ஆண்டவரே. அவங்க நடுநிலைமையாக இருக்கணும். அவங்க கடமை மாத்திரம் செஞ்சுட்டு ஆண்டவரே போயிடணும் அந்த நாளில். கர்த்தாவே, வேறு எந்த வகையிலும் அவங்க செயல்படாதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரப்போகிற தேர்தலில் பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாம் பொறுப்பாக செயல்பட தேவன் வைக்க போகிறதுக்காக, அவங்கள பலப்படுத்த போகிறதுக்காக, அமைதியான முறையில் எல்லாம் நடந்து முடிக்க தேவன் கிருபை செய்ய போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அடுத்ததாக நம்முடைய தமிழகத்தில் நடைபெற தேர்தலுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 234 தொகுதி இருக்கிறது. இந்த 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் களத்தில் அவங்க செயல்படுறவங்களாக இருப்பாங்க. இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா மாவட்டங்களில் இருக்கிற வேட்பாளர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீர்கள். பிரச்சாரம் செய்கிறவங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் நான் கேட்குறேன். இலவசமாக பணத்தை கொடுக்குறோம், இலவசமாக பொருட்கள் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறத நானும் கேட்குறேன். ஆனால் டாஸ்மார்க் கடையை நிறுத்துவோம் அப்படிலாம் சொல்லி யாருமே சொல்ல மாட்டேக்காங்க. டாஸ்மார்க் கடையெல்லாம் நிறுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ விபத்துகள் குடிக்கிறதுனால ஏற்படுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேருக்கு உடம்பு பாதிக்கப்பட்டு வியாதியில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறத பார்த்துருக்குறோம். எத்தனையோ பேர் குறைஞ்ச வயசில் மரணங்கள் அந்த மாதிரியாக மரணங்கள் அந்த வழியில் போய் மறிச்சிருக்கிற நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டாஸ்மார்க் கடையை மூடினா நல்லா இருக்கும்.
தேர்தலில் அந்த மாதிரி வாக்குறுதிலாம் சொன்னால் நல்லாயிருக்கும். நிறைய வாக்குறுதி சொல்கிறாங்க. இந்த வாக்குறுதி நானும் பிரச்சாரம் பண்ணுறவங்க வாகனத்தெல்லாம் பார்க்குறேன், ஆட்டோவில் மற்ற காரியங்களில் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நம்முடைய தமிழகத்தில் இந்த மாதிரியாக சொன்னால் நல்லா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ விவசாய நிலங்கள் முள்ளு செடி வளர்ந்து போயிருக்கிறது. எத்தனையோ இடங்களில் ரோட்டு கரையில் முள்ளுகள் வளர்ந்து போயிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் நீக்கிடுவோம் அப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்கும். விவசாய நிலங்கள் விவசாயம் பண்ணுற மாதிரி நாங்கள் மாற்றுவோம், முள்ளுச்செடி வளர விட மாட்டோம் அப்படின்லாம் பிரச்சாரத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும். ரோட்டு கரையிலலாம் நான் போகும்போது பார்த்துருக்கேன், முள் அடிக்குது, அவ்வளோ முள்ளுலாம் வளர்ந்துருக்கிறது. அதெல்லாம் நீக்கி அந்த மாதிரி வைப்போம்லாம் சொன்னால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களில் நிறைய இடங்களில் பிரச்சாரம் நடக்க நம்ம பார்க்குறோம், மேடையில் நடத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தெரு தெருவாக வந்து துண்டு பிரதி கொடுத்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு வராங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. ஆட்டோவில் அங்கங்கே சத்தம் கேட்குறதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்காக, வேட்பாளர்களுக்காக, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தொகுதியிலையும் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. சாயங்கால நேரம்லாம் முக்கியமான நேரம். நிறைய இடங்களில் போய் என்ன செய்வாங்க, வாக்கு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேட்பாளர்கள் சரீர சுகபலனோடு காணப்படணும். வேட்பாளர்கள் அவங்க செய்யக்கூடிய காரியங்களை அவங்க சொல்லணும் ஜனங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ ஜனங்கள் நம்முடைய தமிழகத்தில் வேலை இல்லாமல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ ஜனங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்காக இவங்க நிறைய காரியங்களை சொல்லலாம். ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை இந்த வேட்பாளர்கள் அவங்க பிரச்சாரத்தில் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எந்த இடத்துலையும் எந்த வித பிரச்சனைகள் வரக்கூடாது. எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நிறைய காவல்துறையினர்லாம் பாதுகாப்புக்கு போகிறாங்க. நிறைய கட்சி தொண்டர்லாம் போகிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவன் இந்த பிரச்சாரம் நடக்கிற இடங்களில் எந்தவித அசம்பாதங்கள் நடைபெறாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக, இந்த 234 தொகுதிகளுக்காக நம்ம தேவனை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். பிரச்சாரம் பண்ணுறவங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துடக்கூடாது. சொல்லிவிட்டு அவங்க எதுவுமே செய்யாமல் இருந்துடக்கூடாது. அவங்க சொல்கிறத அவங்க செய்கிறவங்களாக இருக்கணும். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிஞ்சார், ஜனங்களுக்கு நன்மை செய்தார், ஜனங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்தார். அதே போல் வேட்பாளர்கள் ஜனங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வோன்னு சொல்லி சொல்லணும், நன்மையான காரியங்களை செய்வோன்னு சொல்லி சொல்லணும். இப்படிலாம் அவங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. 234 தொகுதிக்காக வேட்பாளர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 234 தொகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 234 தொகுதியிலும் அப்பா பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, பிரச்சாரங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஆட்டோவில் மூலமாக, ஒலிபெருக்கி மூலமாக எவ்வளோ ஜனங்கள் கேட்குறாங்க. கர்த்தாவே, தெரு தெருவாக ஆண்டவரே இந்த ஒலிபெருக்கி மூலமாக ஜனங்களிடத்தில் இந்த வாக்குகள்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, அதற்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒலிபெருக்கி மூலமாக ஆண்டவரே தற்பொழுது ஆண்டவரே இலவசமாக பணம் கொடுக்குறோம், இலவசமாக பொருள் கொடுக்குறோம், இதைத்தான் முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்போ இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஆண்டவரே. சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு சொல்ல, இவங்க சொன்னதை நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஜெயிக்கிறவங்க அவங்க சொல்கிறத நிறைவேற்றணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே 234 தொகுதியிலும் ஆண்டவரே வேட்பாளர்கள் ஆண்டவரே, முக்கியமான அரசியல் உள்ளவங்கெல்லாம் வருவாங்க ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களுக்கு சரீர சுகபலன் உண்டாயிருக்கட்டும். அப்பா, ஜனங்களுக்கு எந்த காரியங்கள் தேவையோ அதெல்லாம் அவங்க நிறைவேற்றவங்களாக இருக்கணும். கர்த்தாவே அப்பா, அவங்க சொல்லியும் அவங்க செய்யணும், சொல்லியும் செய்யாமல் போயிடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி காரியத்தை செய்யுங்க. இந்த தேர்தல் ஆண்டவரே அமைதியான முறையில் நடந்து முடிக்க கிருபை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூக்குரல் கேட்பவரே,
நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அடுத்ததாக இந்த தேர்தலுக்கு முன்பதாக அதாவது மந்திரவாதத்தை தேடி வேட்பாளர்கள் யாரும் போகக்கூடாது. பில்லி சூனியம் அந்த மாதிரி காரியங்களை எந்த ஒரு வேட்பாளர்களும் செய்யக்கூடாது. அதற்காக போய் பணத்தை செலவழிக்கக்கூடாது, அதற்காக நேரத்தை செலவழிக்கக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் பெரியவராக இருக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். பூமியில் ஆளுகை செய்கிற எல்லாரை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறதான் நடக்கும். நம்ம ஜெபத்தில் அவரிடத்துல சொல்கிறோம், அவர் அதை கேட்டு அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். யாரும் மந்திரம் பில்லி சூனியம் சொல்லி போகக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நாலாம் கிராமங்களுக்கு போகும்பொழுது பார்த்துருக்குறேன், பிசாசுனால் பாதிக்கப்பட்டவங்க கையை நீட்டினாலே கீழே விழுறதை பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் விடுதலை பெறதை பார்த்துருக்குறேன், கத்துறதை பார்த்துருக்குறேன், புலம்புறதை பார்த்துருக்குறேன். இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக பிசாசில் ஒன்றுமே கிடையாது. அது கத்தி, அது போகக்கூடியதாக இருக்கிறது, அது கீழே விழுறதாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஏனென்றால் அநேக பிசாசுகளை துரத்துனால சொல்லிடுறேன். வேட்பாளர்கள் யாரும் இந்த மாதிரியாக மந்திரவாதத்தை தேடி போயிடக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேட்பாளர்கள் மக்களை தேடி தான் போகணும், மக்களுக்கு நன்மை செய்கிறதாக சொல்லணும். மக்களிடத்தில் இப்போ பேசுகிற மாதிரியாக ஜெயித்தாலும் வந்து பேசுகிறவங்களா இருக்கணும். எந்தெந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை அரசாங்கத்திலிருந்து கொடுக்குறவங்களா இருக்கணும். அந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? இந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே, அப்பா எல்லா மாவட்டங்களிலும், அப்பா எல்லா தொகுதிகளிலும் நிற்கிற வேட்பாளர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. வேட்பாளர்கள் யாரும் ஆண்டவரே பில்லி சூனியம் செய்வதற்காக, மந்திரவாத காரியங்களை செயல்படுவதற்காக அவங்க பணத்தை செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, அவங்க நேரத்தையும் செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே அதெல்லாம் வேஸ்ட்டு ஆண்டவரே, அப்படிலாம் செலவழிக்கிறது. கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக ஆண்டவரே அவங்க செயல்படுறவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த தேர்தல் நாள் வரையிலும், ஓட்டுகின்ற நாள் வரையிலும் பிசாசு எங்களுடைய தமிழகத்தில் எந்த வகையிலும் செயல்படக்கூடாது ஆண்டவரே. அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. அவனுடைய குறுக்கு வழியான காரியங்கள், ஏமாற்ற காரியங்கள் இதெல்லாம் நடக்காமல் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் ஆளுகையோ, ஏமாத்துறவங்க ஆளுகையோ கர்த்தாவே அப்பா எல்லாம் செயல்பட முடியாமல் போவதாக ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நீங்கள் பெரிய காரியங்களை எல்லா தொகுதிகளிலும் நீங்கள் செய்யுங்க. உமக்கு சித்தமானவங்க அப்பா வேட்பாளர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, வேட்பாளர்கள் ஆண்டவரே இப்போ சந்திக்கிறது போல் ஜெயிக்கிற வேட்பாளர்கள் ஜெயித்த பிறகும் ஜனங்களை போய் சந்திக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க, பெரிய காரியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரப்போகிற தேர்தலில் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக, அவருக்கு சித்தமானவங்களை தேவன் தேர்ந்தெடுக்க போகிறதுக்காக, மந்திரவாதம் பில்லி சூனியங்களை யாரும் அந்த மாதிரியை தேடி போகிறவங்கள தேவன் ஜெயிக்க விடாதபடிக்கு தேவன் செய்ய போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜபமே ஜபமே
ஜெயத்தை தந்திடும் ஜபமே, 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே, முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் பெறுமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் தருமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம், போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம், பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜபம், பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜபம், ஜபமே, ஜபமே, ஜெயத்தை தந்திடும் ஜபமே, 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே, முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் பெறுமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவேன். அடுத்ததாக கடைசியாக நம்ம இந்த தேர்தல் முடிஞ்ச நாள், அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி அவங்க ஓட்டு எண்ண போகிறாங்க. ஓட்டு போட்ட நாள் முதல் அவங்க ஓட்டு பெட்டி என்ன செய்வாங்கன்னா சீல் வச்சு பத்திரப்படுத்தி வைப்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வெளியில் செக்யூரிட்டிலாம் போட்டு எந்தெந்த இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணுமோ அப்படிலாம் என்ன செய்வாங்க, ஓட்டு மிஷினை வச்சுருப்பாங்க. இந்த ஓட்டு மிஷினுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஓட்டு மிஷின் சரியாக ஓட்டு நாள் அன்னைக்கு செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் இவங்க ஒரு பட்டன் அமுக்குனா வேறு கட்சிக்கு போய் ஓட்டு விழுந்துடக்கூடாது. இவங்க எந்த கட்சிக்கு பட்டன் அமுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு சரியாக போய் ஓட்டு விழணும். அது மாத்திரம் இல்லை, கள்ள ஓட்டு யாரும் போட்டுறக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஓட்டு பெட்டியெல்லாம் ஓட்டு போட்டு பிறகு அவங்க கொண்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அவங்க சீலெல்லாம் உடைச்சி வேட்பாளர்கள் சார்பாக எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வச்சு இந்த இதெல்லாம் ஓட்டெல்லாம் எண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஓட்டு பெட்டி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏனென்றால் ஓட்டு பெட்டியை மாற்றிடக்கூடாது. இந்த ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு ஓட்டு பெட்டி மிஷினை கொண்டு வச்சிடக்கூடாது. இரவும் பகலும் இந்த ஓட்டு பெட்டி பாதுகாப்பாக இருக்கணும். அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க அவங்க ரொம்ப கவனமாக கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஓட்டுப்பெட்டி அருகில் அந்த சைடெலாம் வந்து வாகனத்தில் இருந்துக்கிட்டு ஏதாவது ரிமோட்டு மூலமாக யாரும் மாற்றிடக்கூடாது. ஓட்டுப்பெட்டி எப்படி வைக்கப்பட்டிருக்குதோ 4ஆம் தேதி வரையிலும் அது அப்படியே இருக்கணும். அவங்க எடுக்கிற வரையிலும் 4ஆம் தேதி எடுக்கிற வரையிலும் அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்திலும் கூட அந்த ஓட்டுப்பெட்டி ஓட்டு மிஷினுக்காக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த எலெக்ஷனுக்காக அப்பா இடத்துல வருகிற ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா 23ஆம் தேதி ஓட்டு போட்ட பிறகு ஆண்டவரே இந்த பெட்டியெல்லாம் ஆண்டவரே எல்லாம் சீல் போட்டு ஆண்டவரே பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சுருப்பாங்க. கர்த்தாவே, இந்த ஓட்டு பெட்டியெல்லாம் பாதுகாப்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எந்தவித அசம்பாத சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது. ஓட்டுப்பெட்டி யாரும் மாற்றிடக்கூடாது. அப்பா, அந்த பகுதியில் யாராவது வந்து ஆண்டவரே ரிமோட்டு மூலமாக அல்லது வேறு ஏதாவது மூலமாக அப்பா அந்த ஓட்டு மிஷினில் யாரும் மாற்றிடக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே. கர்த்தாவே, முழு பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பில் இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே அப்பா, அந்த பகுதியில் இருக்கிற
அப்பா செக்யூரிட்டி ஆண்டவரே கண்காணித்து கொண்டிருப்பாங்க. அப்பா அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே கண்காணிக்க உதவி செய்யுங்க. அப்பா வேறு யாராவது ஆண்டவரே தேவையில்லாத நபர்கள் வந்து தேவையில்லாத ஏதாவது காரியங்களை இந்த ஓட்டுப்பட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு உள்ளேயும் போய் செஞ்சிடக்கூடாது, வேறு எந்த வகையிலும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே அதன் மேலே ஆண்டவரே நினைவில் இருக்க உதவி செய்யுங்க. அப்பா நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. ஓட்டு என்ற நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே இயற்கை ஆண்டவரே சாதகமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ரொம்ப வெயில் இராதபடி பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. மழை பெஞ்சு ஆண்டவரே மக்களுக்கு எந்த தொந்தரவும் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கை சாதகமாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அந்த நாளில் ஓட்டு என்ற நாளில் ஆண்டவரே எந்தவித கலவரமோ எந்தவித பிரச்சனையோ வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களிலும் எண்ணுகிற இடங்களில் அமைதியான முறையில் நடைபெறணும் கர்த்தாவே. அப்பா அவங்க தகவல் சொல்ல ஆண்டவரே ஜனங்கள் அதை கேட்குறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க. தவறுதலான தகவல்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது. சரியான தகவல்களை அவ்வப்போது ஆண்டவரே ஓட்டுன்ற இடத்துலேருந்து ஜனங்களுக்கு சொல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியம் அந்த நாளில் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமானவர்கள் அப்பா வேட்பாளர்களாக ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு பிரியமானவங்க நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கணும் அப்பா. அமைச்சர்களாக வரணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க. முதலமைச்சராக வர உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் ஆண்டவரே அந்த 4ஆம் தேதி உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் பெரியவர் என்பதனால உம்மிடத்தில் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் என்று நீங்கள் உங்களுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவராக இருக்கிற உம்மிடத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கிரியை செய்யுங்க. உம்முடைய கண்ட்ரோலில் ஆண்டவரே இந்த தமிழ்நாடு தேர்தல் எல்லாம் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் உருமாற்றும், உடைத்துவிடும் உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா ஜெபம் பண்ண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே தேர்தலுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் நடைபெற 23ஆம் தேதி நடைபெற அப்பா அந்த தேர்தலுக்காக இவ்வளோ நேரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிச்சிருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இந்த ஜெபத்தின் பதிலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே
அப்பா வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறதெல்லாம் நாங்கள் அறிஞ்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறத ஆண்டவரே தொலைக்காட்சியில் ஜனங்களுக்கு காண்பிக்கிறாங்க. வேட்பாளர்கள் மேடையில் பேசுகிறத செல் மூலமாக ஜனங்கள் பார்க்குறாங்க. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா வேட்பாளர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே ஆண்டவரே அவங்க மேடைகளில் பேச கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பல முனைகளில் போட்டிகளில் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனைகளும் வாக்குவாதங்களோ தகராறுகளோ எதுவும் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா வேட்பாளர்கள் ஆண்டவரே, அப்பா வாக்கு போடுற நாள் வரையில் ஆண்டவரே அவங்க நிறைய இடத்துல பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சரியான நபர்களுக்கு ஓட்டு போடணும் ஆண்டவரே. இளைய தலைமுறையினர் சரியான நபர்களுக்கு ஓட்டு போடணும். இதற்கு முன்பதாக ஓட்டு போட்டவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்னு சொல்லி யோசித்து அவங்க ஓட்டு போடணும் ஆண்டவரே. அப்பா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்பா ஓட்டு ஆண்டவரே யாரும் போடக்கூடாது. அப்பா ஓட்டு போடுறதுக்கு ஆண்டவரே உரிமை உள்ளவங்க அப்பா அவங்க எதுக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்னு சொல்லி யோசித்து சரியாக முடிவெடுத்து ஆண்டவரே அந்த 23ஆம் தேதி அப்பா வந்து ஓட்டு போட உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த ஓட்டு போடுற நாளில் ஆண்டவரே யாரும் ஆண்டவரே ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஓட்டு போடுறது அவங்களுடைய கடமை ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு, ஜனநாயக ஆட்சி மலர்வதற்கான ஓட்டு ஆண்டவரே. கர்த்தாவே அந்த நாளில் ஆண்டவரே ஓட்டு போட உரிமை உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவரே அப்பா பூத்துக்கு வரணும் ஆண்டவரே. வந்து ஓட்டு போட்டுட்டு போகணும், அந்த பட்டன் அமைக்கிட்டு போகணும் கர்த்தாவே. யோசித்து தானாகவே முடிவெடுத்து ஆண்டவரே ஓட்டு போடணும் ஆண்டவரே. மற்றவங்க சொல்லியோ இது வரைக்கும் ஒரே கட்சியில் நான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஓட்டு போடக்கூடாது. எதுக்கு போட்டால் நல்லதுன்னு சொல்லி யோசித்து ஆண்டவரே இந்த பட்டன் அமைக்கி ஓட்டு போட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அந்த நாளில் ஓட்டு போடுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரீர சுகபலன் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. யாரும் ஆண்டவரே வீட்டில் இருந்துடக்கூடாது, ஏனோ தானாவோ என்று அப்படிலாம் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஓட்டு போடுற அந்த கடமையை அவங்க நிறைவேற்றி விட்டு போகணும் ஆண்டவரே. அப்பா பூத்துக்கு வந்து நிறைவேற்றி விட்டு போகணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷம் ஆண்டவரே அப்பா ஓட்டுப்பதிவு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவரே அப்பா இதுவரையிலும் ஓட்டு போடாதவங்கெல்லாம் ஆண்டவரே வந்து ஓட்டு போட கிருபை செய்யுங்க. ஓட்டுப்பதிவு நிறையா விழுந்திருக்குன்னு சொல்லிலாம் ஆண்டவரே அறிவிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.